ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முருங்கீரையை வச்சு கேழ்வரகு அடை பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி முருங்கை இலை, ஒரு வெங்காயம், தேவையான உப்பு, கொஞ்சோண்டு பச்சை மிளகா, தாளிப்புக்கு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கடுகு, கேழ்வரகு மாவு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சோண்டு பெருங்காயம், ரொம்ப வேண்டாம், கொஞ்சோண்டு. வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இதை நம்ம டேரெக்டாக மாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், கீரையை நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், வதக்க வேண்டாம். அப்புறம் இந்த வெங்காயத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு வந்துடுறேன். எவ்வளோக்கெவ்வளோ மெலிசாக தட்ட முடியுமோ அப்படி தட்டி போட்டுக்கோங்க. இதை பாருங்கள், வெறும் பால் கவரில் தான் தட்டியிருக்கேன். வாழை இலை கிடச்சா கூட பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் நம்ம தட்டிக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கோங்க. இதுக்கு சின்னதாக ஒரு சட்னியை ரெடி பண்ணிடலாம். வேர்க்கடலை கொஞ்சம், காஞ்ச மிளகா, ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு, தேங்காய், கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன். இது நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு இந்த சட்னி நல்லாயிருக்கும், தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக போடுறதுனால இதை 3 போட்டேன் பாருங்கள், ஒரே கல்லில். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட வேண்டியதான். இது கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, ஏற்றலாம். ரெடி பண்ணியாச்சு. மிகவும் சத்துள்ளது. நீங்களே இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது 2 வித சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு தக்காளி சட்னி நல்லாயிருக்கும், தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு முறை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.